இண்டிபெண்டன்ட் மியூசிக் என்னும் சுதந்திரமான இசை அமைப்பு ஆல்பங்களை நிறுத்திக் கொண்டது ஏன்? ஹிப்ஹாப் தமிழா ஆதிக்குரியது என்ன? இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதை தடுப்பதற்கு கலை புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் அதற்கான விழிப்புணர்வை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என ஹிப்ஹாப் தமிழா ஆதி தெரிவிப்பு. கோவை அவிநாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஹிப்ஹாப் தமிழா என்று அழைக்கப்படும் இசையமைப்பாளர் ஆதி செய்தியாளர்களை சந்தித்தார். தான் நடத்தவிருக்கும் இசை நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அப்போது 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு இண்டிபெண்டன்ட் மியூசிக் என்னும் சுதந்திரமான இசையமைப்பு ஆல்பங்களை நிறுத்திக் கொண்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஒரு ட்ரெய்லர் இந்த வேர்ல்ட் டூர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ட்ரெய்லர் விட்டோம். அதாவது அந்த ட்ரெய்லர்லேயே அதுக்கான பிரெட்டி மச் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதாவது டிராகன்கள் பொதுவாக டிராகன்கள் திரும்புவதில்லை, ஒருவேளை திரும்பினால் அப்படிங்கிறது தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன். ஆர்டிஸ்டா இந்த கோவை தெருக்களிலே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியா ஓகே. ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸ்ல நடக்குது. அண்ட் நேற்று அதுக்கு தான் வந்திருந்தோம், இந்த பத்திரிகை சந்திப்பு இன்னைக்கு. நேற்று வந்து என்னன்னா மொத்தமாக லொக்கேஷன் ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸில் நடக்குது. அண்ட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட். நேற்று வந்து முழு நாள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த இடத்த வந்து பார்த்துட்டு எங்கேருந்து எப்படி வருது. ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து இப்போ எங்களோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரெகுலராக ஒரு திரைப்பட இசையமைப்பாளரோட கான்செப்ட் கிடையாது. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்செப்ட் பற்றி நான் ஒரு ப்ரீஃப் அண்ணன் கேட்டனால டோட்டல் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். நேற்று வந்து இடம்லாம் பார்த்தோம், கொடிசியா கிரவுண்ட்ஸ் தான் இடம். ஸோ பார்க்கிங் செக் பண்ணோம், ஃபுல்லாக ரெக்கி போனோம். அண்ட் ரெண்டு ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்கள படாத பாடுபடுத்தினோன்னு நினைக்கிறேன். இல்லை ஏன்னா பட் அது ஏன்னா மக்கள் எங்களை நம்பி வரப்ப நாங்கள் இவங்களை நம்பி வரோம். ஸோ அதனால எல்லாருக்கும் அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக நேற்று ஃபுல்லாக ஸ்கவுட் பண்ணோம். அண்ட் அவங்க பொறுமையாக காலையிலேருந்து ஃபுல்லாக டே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்து இது பண்ணி செப்டம்பர் 8க்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் வர வழியில் இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. ஸோ அந்த கன்ஜெஷன்லாம் இருக்குது. ஸோ கான்செப்ட்டுக்கு வரவங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பிளான் பண்ணி வர்றது கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம். கான்செப்ட் பற்றி சும்மா ஒரு ப்ரீஃப் கொடுத்துறேன். இது வந்து பொதுவாக வந்து ஒரு உட்காந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறோம், அப்புறம் ஒரு சிங்கர்ஸ் வராங்க, அப்படி இருக்காது. ஒரு எம்சி இருப்பாங்க, அவங்க வந்து பேசுவாங்க, அப்படியும் இருக்காது. இது இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸ்டேஜில். என் கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது தான் இது. எம்சியும் நானே, பர்ஃபார்மரும் நானே, அங்கே வந்து இப்போ டான்ஸரும் நானே, எல்லாமே நானே. ஸோ என் கூட வந்து பேசிக்காக வந்து இது வெஸ்ட்டில் ரொம்ப பாப்புலர். ஒரு டிராவல் ஸ்பாட் கான்செர்ட் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கான்செர்ட்ஸ் வந்து ரொம்ப இதுதான் நார்மல். இங்கே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கான்செர்ட் வந்து நிறைய நடக்கும். ஸோ அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் இந்த கான்செர்ட் கண்டிப்பாக இருக்காது. அதனால இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் முடிந்த அளவுக்கு எல்லாரும் ஸ்டாண்டிங் இதுதான். அப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வெம்ப்ளி, இப்போ லண்டன் வெம்ப்ளியில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங், ஸ்டாண்ட்ஸில் மட்டும்தான் சீட்டிங். ஏன்னா என் கான்செர்ட்டுக்கு வரவங்க பொதுவாகவே அது ஒரு வைப்பில் இருக்கும். ஸோ அதனால் வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் பிளான் பண்ணோம். பட் ஃபேமிலி க்ரௌட், அதாவது படங்களில் நடிப்பதுனால சின்ன பசங்க அண்ட் கொஞ்சம் எல்டரான லேடிஸ் இவங்கெல்லாமும் கன்சிடர் பண்ணுங்க, அவங்களும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு